வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2023ல வெளியான மர்டர் இன் ஜி மேஜர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டும் இந்த படத்துல வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க மியூசிக் டீச்சரா இருப்பாங்க. இங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. பில்லின்ற ஒரு நபர் தான் இவங்களை கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம்லாம் பில்லி ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அதுக்காக ஒரு காசும் சார்ஜ் பண்ணிருப்பாரு. இடம் வசதியா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஊர்ல இருக்க ஒரு பாரை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஈத்தன் அப்படின்றவர் பியானோ எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காரு. இவர் வாசிக்கிறத யாருமே கண்டுக்க மாட்டாங்க. என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? ஏன்னா நான் யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேமராவை பார்த்து பேசுறாரு. இவர் பேய் போல. அப்படியே கட் பண்ணி கார்ல வந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க கார்ல வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஈத்தன் நடுவுல வராரு. ஈத்தனா இந்த கார் இடிக்குது. ஆனா ஈத்தன் மேல அந்த கார் படாமையே போகுது. ஆனா யாரையோ இடிச்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. இவங்களும் யாரையோ இடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டாக்டர் லேடியை நமக்கு காட்டுறாங்க. கிளினிக்ல அவங்களோட வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு தான் ஈத்தன் இப்போ வந்திருக்காரு. அவரோட வெயிட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த டாக்டர் லேடி இவரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. நடுவுல இவங்களை பாக்குறதுக்காக வருவாரு. இன்னும் கூட இவன் என்ன மிஸ் பண்றா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பில்லி தானே ஈரினை கார்ல கூட்டு வந்தாரு. இப்ப வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாரு. வீடு ரொம்ப பெருசா இருக்கு. ஈரினுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா உள்ள வந்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஈத்தன் போட்டோ இருக்கு. இது ஈத்தனோட வீடா தான் இருக்கும். ஈத்தனை பொறுத்த வரைக்கும் பெரிய பியானிஸ்டா இருப்பாரு. ஈரினுக்கு நல்லாவே அவர் தெரிஞ்சிருக்கும். இவரோட வீடு தானா அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா, அவர் என்னோட அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி பில்லியும் சொல்றாரு. அந்த ஈத்தனை பொறுத்த வரைக்கும் ஓர்லான்னு ஒருத்தங்களை லவ் பண்ணிருப்பாரு. அவங்களுக்கு விஷம் கொடுத்து கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் அந்த விஷத்தை குடிச்சு இறந்து போயிருப்பாரு. இந்த மாதிரி தான் கேஸ் முடிஞ்சிருக்கும். அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பில்லி இருக்காரு பாத்தீங்களா, நியூஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓர்லாவை அவர் ரொம்ப நேசிச்சாரு. கண்டிப்பா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னமும் நைட்டு நேரத்துல பியானோவை யாரோ வாசிக்கிற மாதிரிலாம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சவுண்ட் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, என் அங்கிள் தான் பேயா சுத்திட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டலா சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கேளுங்கன்ற மாதிரி பில்லி சொல்லிட்டாரு. நான் சைக்கிள் கேட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த சைக்கிளை காட்டாரு. ஓகேன்ற மாதிரி இவங்களும் நன்றி சொல்லி இங்க இருந்து இவர் அனுப்பி வச்சிடுறாங்க. ஈரனும் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பியானோ யாரோ வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா வீட்டுக்குள்ள வந்து பியானோவை வாசிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. பார்த்தா யாருமே அந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. இப்ப வெளியே யாரோ நடந்து போற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ஜன்னல் வழியா வேடிக்கை பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரோ நடந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரன் நைட்டு பார்த்தாங்கல்ல, அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி தகவல் சொல்லியிருப்பாங்க. விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ திருடுறதுக்காக உள்ள வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க ஈத்தன் ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரை பத்தி இவங்களும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் அவரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. வாங்க அந்த ஸ்பாட்டையே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு உங்களை கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஈத்தனு கழுத்தை நெரிச்சு ஓர்லாவை சாவடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பாடியை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுருக்காரு. ஓர்லாவை ஈத்தன் பயங்கரமா லவ் பண்ணதா பில்லி என்கிட்ட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும் போது ஈத்தன் எப்படி கொலை பண்ணிருப்பாருன்னு கேக்குறாங்க. மனுஷங்க மனசு எப்ப மாறும் சொல்ல முடியாதுல்ல. அவர் ஏதோ ஒரு கோவத்துல கொலை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காருன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மியூசிக் டீச்சரா ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப எச்எம் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எடுக்க வேண்டிய கிளாஸ்க்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. பசங்க கிட்ட எல்லாம் அறிமுக பத்தி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஈரினும் கிளாஸ் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி பேக்ல இருந்து இவங்களோட வயலின் எடுக்கிறாங்க. அது மூலியமா பசங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு வேற ஒரு சார் வந்துடுறாரு. இந்த சாரோட பேரு கிரிஃப் அப்படின்றது. கிரிஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் டீச்சரா தான் இருப்பாரு. நீங்க தான் புதுசா வந்த மியூசிக் டீச்சரா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டாரு. நான் பக்கத்துல பசங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, அதனால நீங்க கதவை சாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல கதவை சாத்திடுறாங்க. ஈரினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் வீட்டை யாரோ எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்களும் யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் பேரு சீமஸ் அப்படின்றது. நான் பில்லியோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாரு. கிராசரி ஐட்டம்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுக்க சொல்லி பில்லி தான் சொன்னான், அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்படியா, உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்களும் உள்ள கூப்பிடுறாங்க. இவங்களுக்காக ட்ரிங்க்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க வச்சிருக்க வயலினா அவர் பாக்குறாரு. இது என் அப்பா தந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரை மேற்கொண்டு கொஞ்ச நேரம் நார்மலா பேசுறாரு. நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
வீட்லயே ஒரு பியானோ இருக்குல்ல, அதை வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேற யாரோ வாசிக்கிறாங்க. வேற யாரா வாசிக்கிறான்னு இவங்க பக்கத்துல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஈத்தன் இருக்காரு. என்ன இறந்து போன ஈத்தன் இங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பயத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க தான் இறந்து போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப நான் அவன் கண்ணுக்கு தெரியறேனா அப்படின்ற மாதிரி அவரும் ஆச்சரியமா கேக்குறாரு. நம்ம பேய பாக்குறோம் போல அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா அங்க இருந்து ஓடிடுறாங்க. நம்ம எப்படி இவ கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஈத்தன் யோசிக்கிறாரு. ஆனா பயந்து இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க பாருக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. அப்ப பார்ல இருக்க பொண்ணு இருக்கல்ல, நீங்க தான் புதுசா வந்த டீச்சரா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க. சின்ன ஊர்ல உடனே தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி, ஈத்தனை பத்தி உனக்கு தெரியுமா? ஈத்தனை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஈத்தனுக்கு ஏறக்குறைய 50 வயசு கிட்ட ஆயிடுச்சு. ஆனா மிட் ஏஜ்ல நிறைய லேடிஸ் இந்த ஊர்ல இருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே அவர் மேலதான் கண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. மேற்கொண்டு ஓர்லாக்கும் ஈத்தனுக்கும் இருக்க பழக்கத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பதில் சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க வேற ஒரு லேடி பேசுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் டாக்டரா தான் இருப்பாங்க. நான் அவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல தான் என்னோட கிளினிக் இருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வான்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி ஈரினும் நார்மலா பேசுறாங்க. நம்ம பார்த்தது பிரம்மையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் வீட்டுக்கு வராங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, அவர் இருக்க மாதிரி தெரியல. அவன் சரக்கு வச்சுட்டு போனான் பாத்தீங்களா, அந்த சரக்கை கொஞ்சம் குடி போன்ற மாதிரி இவங்களும் கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்காங்க. ஏய், இதுக்கு தண்ணி எல்லாம் சேர்க்கூடாது அப்படின்ற மாதிரி பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஈத்தன் தான் அந்த இடத்துல இருக்காரு. அப்ப பேய் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருது. நீங்க பேய் தானே, எப்படி என்னோட கண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதான் எனக்கும் புரியல, யாரு கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன், உன் கண்ணுக்கு தான் நான் தெரியறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கொலைகாரர் வேற இல்ல, அதனால உங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க கொலைலாம் பண்ணவராச்சேன்னு கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரோட கையெல்லாம் இவங்களால டச் பண்ண முடியல. என்னால இந்த பியானோவை தவிர வேற எதையுமே டச் பண்ண முடியல. அப்படி டச் பண்ண முடிஞ்சதுன்னா ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நானே செக் பண்ணிருப்பேன், என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அன்னைக்கு இவரும் ஓர்லாவும் சேர்ந்து ஒரு ஈவென்ட்டுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். இவர் போறதுக்கு முன்னாடி ஓர்லா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருவாரு. அவங்க பதிலே சொல்லிருக்க மாட்டாங்க. இவர் ரிங்க வச்சிருவாரு. உன் முடிவை நீ அந்த இடத்துக்கு வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாரு. ஆனா ஓர்லா வந்திருக்க மாட்டாங்க. ஏன் ஓர்லா வரலன்ற மாதிரி யோசிப்பாரு. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாப்பாரு. பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. இவரும் சுத்தி முத்தி தேடி பாப்பாரு. கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறதுனால சரக்கு எடுத்து குடிப்பாரு. அந்த சரக்கை குடிச்சது தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதோட நான் இறந்து போயிட்டேன். சோ சரக்குல யாரோ விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க, ஓர்லாவையும் அவங்க தான் கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஈரனுக்கு இன்னமும் இவர் இல்யூஷனா தான் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால அந்த டாக்டர் லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இல்யூஷன் ப்ராப்ளம் இருக்கு, ஏதாவது மருந்து மாத்திரை தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி நார்மலா ஈத்தனை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஈத்தனும் ஓர்லாவும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நாங்க 3 பேர் தான் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இன்னும் கூட என்னால ஈத்தன் இறந்து போனதை நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் நீங்க அவரை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. என்ன இப்படி கேக்குறா அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் லேடி யோசிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, சாரின்ற மாதிரி மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இது கற்பனை இல்ல, இவர் நிஜமா தெரியறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது சீமஸ் இருக்கான் பாத்தீங்களா, அந்த வழியா இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி போறான். இவன் வீட்டை எட்டி எட்டி பார்த்தான்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. இவன் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்ணுவான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஒருவேளை இவன் திருடுறதுக்காக வந்து அப்ப தடுக்க வந்து உங்களோட ஓர்லாவை சாவடிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா யோசிக்கிறாரு. ஈரனே இப்ப ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கும் ஈத்தன் வந்துடுறாரு. எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க நடுவுல ஈத்தனை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு தனியா பேசுற மாதிரி தானே தோணும். என்ன டீச்சர் தனியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பசங்க யோசிக்கிறாங்க. நான் இந்த கொலையை பண்ணலன்றத உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரனை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பிரிட்ஜை மட்டும் என்னால தாண்டவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ கண்ணாடி கிளாஸ் அவரை தடுக்கிற மாதிரி இருக்கு, இவரால தாண்ட முடியல. சரி, ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. அவன் 3 மணிக்கு இறந்து போனதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது 5 மணி ஆயிடுச்சு. நான் இந்த ரூட்ல போயிருந்தேன்னா 3 மணிக்கே வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா இந்த ரூட்ல அன்னைக்கு போக முடியல, புயல்னால இந்த இடத்துல மரம் சாஞ்சிருந்தது, நான் சுத்தி தான் போனேன்னு சொல்லிட்டாரு. இவங்கள செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பாக்குறாங்க. உண்மையிலேயே அந்த நாள் புயல் பலமா இருந்திருக்கும், இந்த இடத்துல ஒரு மரம் சாஞ்சிருக்கும். இவர் அந்த ஷோவை முடிச்சுட்டு சுத்தி போயிருந்தாருன்னா கண்டிப்பா லேட்டா தான் வீட்டுக்கு போயிருப்பாரு. அப்புறம் எப்படி இவர் கொண்டிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களே யோசிக்கிறாங்க. ஆனா இந்த லாஜிக் எதுக்கு போலீஸ்க்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது, போலீஸ் திட்டமிட்டு ஏதோ மறைக்கிறாங்க போல, நீ எனக்காக கொஞ்சம் பேசிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வந்தனாலே இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பழகிட்டார்ல, அதனால இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த லாஜிக் எல்லாம் புரிய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் போலீஸ் பெருசா அன்னைக்கு யோசிச்சிருக்க மாட்டாரு, கேஸை முடிச்சிருப்பாரு. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் லைட்டா இவருக்குமே டவுட் வருது. இவரும் மேற்கொண்டு இதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஈரன் அனுப்பி விட்டுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ஃபைல்ல எனக்கு வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த அசிஸ்டன்ட்டும் அந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக வராரு. இப்ப பேயா இருக்க ஈத்தன் அவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஃபைல் எடுக்கிற அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே அதை மறைச்சு வச்சுக்கிறாரு.
சாரி சார், அந்த ஃபைல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பொய்யை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அது எப்படி மிஸ் ஆகும், தேடி பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. ஆனா நடந்த எல்லா விஷயத்தையும் ஈத்தன் கவனிச்சிட்டார்ல, அந்த அசிஸ்டன்ட் வேணும்ட்டே மறைச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. சீமஸ் திருடும் போது அவங்க தடுத்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால அந்த ஆங்கிள் சீமஸ் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கு. அதே மாதிரி இந்த அசிஸ்டன்ட் ஃபைல மறைச்சார்ல, அவர் மேலயும் தப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு சஸ்பெக்ட். இதை தாண்டி யார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீமஸுக்கும் பில்லிக்கும் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பில்லி ஒரு நபரை அடிச்சு ஜெயிலுக்கு போயிருப்பாரு. அந்த இடத்துல வச்சுதான் சீமஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஏற்பட்டிருக்கும். சீமஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறதுனால பில்லி மேலேயே இவங்க லைட்டா சந்தேகப்படுறாங்க. இறந்து போன ஓர்லாவை பொறுத்த வரைக்கும் பாடல் ஆசிரியரா இருப்பாங்க. அவங்க ஃபேன் சைட்ட ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு தான் ரன் பண்ணிட்டு இருப்பா. அவ மேல கூட எனக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஜெனிஃபரை பார்க்கணும்ன்ற மாதிரி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நேரா விசாரணை பண்ணா நல்லா இருக்காதுல்ல, அதனால ஓர்லாவோட பெரிய ஃபேனு, நீங்களும் ஃபேன் இல்ல, அதனால தான் உங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓஹோ, நீங்களும் மேடமோட ஃபேனா, வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிடுறாங்க. இவங்களை நல்லபடியா இந்த இடத்துல கவனிச்சிட்டு இருக்காங்க. மேடம் இறந்து போனதை இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜெனிஃபர் அந்த நாள் அந்த இடத்துக்கு போனதா போலீஸ் விசாரணை எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி ஹீரோயின் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஹீரோயின் இந்த இடத்துல கேக்குறாங்க. இத பத்தி எல்லாம் எதுக்காக இவங்க கேக்குறாங்கன்ற மாதிரி ஜெனிஃபர் யோசிக்கிறாங்க. நீங்க போலீஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோயினும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாங்க. ஜெனிஃபர் மேல டவுட் இருக்குன்னு ஈத்தன் சொல்லியிருப்பாரு. அதனால தான் விசாரிக்கிறதுக்காக இவங்க போயிருப்பாங்க. இப்பதான் என்ன டவுட்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓர்லாவோட ஃபேன் சைட்டை அவங்க தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓர்லாவோட சிக்னேச்சர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட இவங்க வித்திருப்பாங்க. ஆனா உண்மையில அது ஓர்லாவோட சிக்னேச்சரா இருக்காது. ஒருவேளை ஓர்லாக்கு இது தெரிய வந்து கோவப்பட்டிருக்கலாம், அதனால கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, இவளையும் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போன்ற மாதிரி ஈரி நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் ஃபைல எடுத்து மறைச்சு வச்சாரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் ஜெனிஃபரோட அங்கிளா இருப்பாரு. ஜெனிஃபரை காப்பாத்த கூட அவர் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பேர் மேலே இவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. ஈரின் எனக்கு பில்லி மேலேயும் டவுட் இருக்குன்னு சொல்றாங்க. பில்லி கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு டவுட் இருக்கு, நான் அவனையும் ஒட்டி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒட்டி வச்சுக்கிறாங்க. ஈரினும் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கிரிஃபன் இவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இன்னைக்கு ஈவினிங் பாருக்கு வரீங்களா, நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இன்னைக்கு அந்த இடத்துல மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் டேட் மாதிரி தான் கூப்பிடுறாருன்னு இவங்களுக்கும் தெரியுது. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே நான் கண்டிப்பா வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவரை இவங்களை வெல்கம் பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மியூசிக் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க ட்ரிங்க் பண்ணோம்னா ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பக்கத்துலயே தான் பில்லியும் சீமஸும் சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தியோ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈரின் கவனிக்கிறாங்கல்ல. இப்பதான் இங்க வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேக்சிமம் இங்கதான் இருப்பாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. சரி, இந்த நாள் எங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதாவது ஓர்லா கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த நாள் எங்க இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த நாள் இங்க இல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இன்ஸ்பெக்டரா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல, ஈரின் கிட்ட பேச்சு கொடுக்கறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எல்லாருமே சேர்ந்த மாதிரி வாசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க சந்தோஷமா கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சீமஸ் பேசுறதுக்காக வராரு. இவங்க அந்த லேடி கிட்ட விசாரிச்சதை சீமஸ் கவனிச்சிருப்பாரு. எதுக்காக தேவையில்லாத விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதை பத்தி விசாரிச்சா இவன் எதுக்கு பயப்படுறான், கண்டிப்பா இவன் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க இருக்க ஈத்தனும் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அதாவது ஓர்லாவும் அந்த ஜெனிஃபரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல ஜெனிஃபர் இருக்கா பாத்தீங்களா, ஓர்லாவோட பெல்ட்டை போட்டிருக்கா. அந்த பெல்ட்டை வச்சுதான் ஓர்லாவை சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும். இதை பத்திலாம் இங்க இருக்க ஈரின் கிட்ட ஈத்தன் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதனால ஜெனிஃபர் கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க. மறுநாள் விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஜெனிஃபர் அங்கிளான அந்த அசிஸ்டன்ட் கவனிக்கிறாரு. ஈரினை பார்த்தோன்னா ஜெனிஃபரும் கதவை சாத்த போறாங்க. ஆனா ஈரின் இருக்காங்கல்ல, இது ஓர்லாவோட பெல்ட், நீ போட்டிருக்க, இதை வச்சுதான் ஓர்லாவையும் சாவடிச்சிருக்காங்க, நீ ஏன் பண்ணிருக்க கூடாது, போலீஸ் கிட்ட போகவான்ற மாதிரி கேக்குறாங்க. அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் போகாதீங்க, நான் சொல்றேன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஓர்லாக்கு தெரியாம சிக்னேச்சர் எல்லாம் வித்து இவ சம்பாரிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதெல்லாம் ஓர்லாக்கு தெரியாம இவ மேல நல்ல மரியாதை வச்சிருப்பாங்க. அதனால்தான் அவங்களோட பெல்ட்டை கிஃப்டா தந்திருப்பாங்க. அதோட மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் பண்ண தப்புனால அந்த பெல்ட்டை வச்சுக்கிறதுக்கு என்னோட மனசாட்சி ஏத்துக்கல, அதனால்தான் அவங்க வீட்டுக்கு போய் தந்தேன், அந்த நாள் அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சத்தியமா நான் ஓர்லாவை கொல்ல, நம்புங்கன்ற மாதிரி சொல்றா.
இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத யாரோ கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஃபீல் இவங்களுக்குமே வருது. இப்ப இந்த ஜெனிஃபர் இருக்கல்ல, நீங்க லாஸ்ட் டைம் பேசிட்டு போனதுல இருந்தே யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, இதுக்கு மேல என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கதவை சாத்திடுறா. ஈரினும் வழக்கம் போல ஸ்கூல்ல அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலா கிரிஃபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜெனிஃபர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபரை யாரோ கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள வரப்போறாங்க போல. ஜெனிஃபர் பயத்துல தான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நான் ஓர்லா கிட்ட பெல்ட் கொடுக்க போகும்போது வீட்டுக்குள்ள வேற யாரோ இருந்தாங்க. அவங்களோட ரெட் ஷூ வெளியே தான் இருந்தது. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு போனோட ரிங் டோன் சவுண்ட் கேட்டது. அந்த சவுண்ட் இந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, அது ஆனா பெண்ணான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணிடுறாங்க போல. அவங்க கத்துற சவுண்ட் தான் இவங்களுக்கு கேக்குது. இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட தகவலை கொடுத்துட்டு வேகமா வராங்க. இவங்க வந்து பார்க்கும்போது ஜெனிஃபரை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. யாரு என்னன்றது போலீஸ்க்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. தெரிஞ்ச பொண்ணு இறந்து போயிட்டால, அதனால அசிஸ்டன்ட்டும் ஃபீலிங்கா போய் பார்த்துட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல ஈரன் ரொம்ப நுழையிறாங்கல்ல, நுழையிறது உங்களுக்கே ஆபத்தா முடியலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஜெனிஃபர் கடைசியா போன்ல பேசினால, முக்கியமா ஏதாவது சொன்னாலா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லார் மேலயும் ஈரனுக்கு டவுட் இருக்கு. குறிப்பா எதையும் சொல்ல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட ஏமாத்திடுறாங்க. ஈரன் கிளாஸ் எடுக்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் சரியா பண்ண மாட்டா. இப்ப எல்லாருமே போகும்போது அந்த பொண்ணை மட்டும் நிக்க வச்சு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் பெருசா வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படிலாம் நினைக்காத, கண்டிப்பா வரோன்ற மாதிரி இவங்க மோட்டிவேட் பண்ற மாதிரி பேசுறாங்க. யாரோ எனக்கு இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் குத்தது இல்ல, தேங்க்யூன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்க பொருள்லாம் யாரோ களைச்சு போட்டிருக்காங்க. இவங்க இன்னைக்கு வயலினை வீட்லயே வச்சுட்டு போயிருக்காங்க போல. அந்த வயலினை யாரோ பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்காங்க. இதனால இவங்களும் இன்ஸ்பெக்டரை வர வச்சிடுறாங்க. அவரும் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இந்த வயலின் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சீமஸ்க்கு தான் தெரியும், அவன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களும் பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஈத்தன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பியானோல இவங்களுக்கு ஒரு ரிங்கு கிடைக்குது. ஓர்லா கிட்ட இன்னைக்கு ரிங்கு தந்து ப்ரொபோஸ் பண்ண, அவ பதிலே சொல்லன்ற மாதிரி இவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ரிங்கா தான் இருக்கும். இது எப்படி பியானோக்குள்ள விழுந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பழசெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஈரின் தான் சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் சோகமா இருக்கும் போது இந்த இடத்துல பியானோ வாசிப்பாரு. இவங்களும் இவர் ஆறுதல் பத்திர மாதிரி பக்கத்துல உட்காந்து பியானோ எல்லாம் வாசிக்கிறாங்க. அவர் சோகமா இருக்கிறதுனால ஆறுதலுக்காக தலையை சாய்க்கிறாங்க. அசிஸ்டன்ட் சில பேப்பர்லாம் எடுத்தாரு பாத்தீங்களா, அதை நான் பார்த்தேன்ற மாதிரி ஈரின் இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதனால இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக அந்த பேப்பர்லாம் எடுத்தீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா ஈத்தன் தான் இந்த கொலையை பண்ணான்ற மாதிரி கேஸ் முடியணுன்றதுக்காக தான் எடுத்தேன். ஜெனிஃபர் அன்னைக்கு ஓர்லாவோட வீட்டுக்கு போயிருக்கா, ஆனா அவ அந்த கொலையெல்லாம் பண்ணல, அதை பத்திலாம் என்கிட்ட சொன்னா. விசாரணைன்னு வந்தா இவ கூட மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் ஈத்தன் மூலியமாவே கேஸ் முடிஞ்சிடணுன்றதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெனிஃபரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணீங்க, ஆனா இப்ப ஜெனிஃபரே கொல்லப்பட்டிருக்கா, இதெல்லாம் நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. அடுத்த சில மாசம் நீங்க வேலைக்கு வர தேவையில்ல, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்டோ சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. சீமஸை பொறுத்த வரைக்கும் கிளீன் பண்ற வேலை எல்லாம் பார்ப்பான். அந்த மாதிரி தான் இவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கான். இவங்களும் அவன் வண்டியை பாக்குறாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு டூல்ஸா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சீமஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஈரின் இவனை பத்திலாம் நிறைய இடத்துல விசாரிக்கிறாங்கல்ல, அது தெரிஞ்சு இந்த இடத்துல பயங்கரமா இவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்கான். என்ன லேடிஸ் கிட்ட எகிரிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கிரிஃபி உங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்துடுறாரு. அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரும் ஈரினுக்கு சப்போர்ட்டிவா இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே ஈரினுக்கு சப்போர்ட்டிவா ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் உன்னை பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரி ஈத்தன் சொல்றாரு. இவங்களும் இந்த இடத்துல சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. இந்த ஸ்கூல்ல கூடிய சீக்கிரத்துல ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது. அந்த ஃபங்க்ஷன்ல பாட்டு பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரின் மோட்டிவேட் பண்ணனால அந்த பொண்ணும் நல்லா பாடிட்டு இருக்கா. அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பாட்டை பாடலான்ற மாதிரி ஒரு பையன் கேக்குறான். இவங்க இருக்காங்கல்ல, ஓர்ல எழுதின ஒரு பாட்டை பாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈத்தனா கவனிக்கிறாருல, லைட்டா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் வீட்டுக்கு வரும்போது பில்லி இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு நபருக்கு இந்த வீட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எனக்கு பண கஷ்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு, இந்த வீட்டை சீக்கிரமா சேல் பண்ணிட்டு வேற ஊருக்கு போலாம்னு நினைக்கிறேன், அதனால நீங்களும் சீக்கிரமா காலி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இது சம்பந்தமா இவங்களும் ஈத்தனும் பேசுறாங்க. அவனுக்கு பண கஷ்டம் அதிகமா இருக்கு போல, இங்க சீக்கிரட்டா நிறைய கோல்டு காயின்லாம் வச்சிருக்கேன், அதை அவனுக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்து தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இப்ப ஒரே ஒரு காயின் மட்டும் தான் இருக்கு.
ஏற்கனவே நிறைய காயின் இருந்ததை யாரோ எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. இந்த காயினை பத்தி யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை நீங்க காயினை வைக்கிறத பில்லி கவனிச்சிருக்கலாம், சீமஸ் ஹெல்ப்போட அன்னைக்கு நைட் வந்து தூக்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரினால டைரக்டா இன்ஸ்பெக்டர் கிட்ட இத பத்தி சொல்ல முடியாதுல்ல. நான் எதிர்ச்சியா கதை ஓபன் பண்ணேன், ஒரே ஒரு காயின் மட்டும் கிடைச்சது, மத்த காயினை யாரோ திருடி இருக்காங்க போல, அந்த ஆங்கிள் விசாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த காயினை வாங்கி வச்சுக்கிறாரு. ஈரினோ வழக்கம் போல இவங்களோட கிளாஸஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்பதான் கிரிஃபி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க கிளாஸ் எடுக்கிறத கவனிச்சேன், மியூசிக் சூப்பரா வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஜாலியால இவங்க கிட்ட பேசிட்டு கிளம்ப போறாரு. அப்பதான் அவர் வச்சிருக்க பேக்ல ரெட் கலர் ஷூ இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அதாவது ஓர்லாவை மீட் பண்றதுக்கு ஜெனிஃபர் போகும்போது வெளியே ரெட் கலர் ஷூ இருந்திருக்கும். அதனால இவங்களுக்கு இவர் மேலேயே டவுட் வருது. இதெல்லாம் பக்கத்துல இருக்க ஈத்தனும் கவனிக்கிறாருல. நீ தேவையில்லாம ரொம்ப யோசிக்காத, ரெட் கலர் ஷூனாலே இவனாதான் இருக்கணுமா, நிறைய பேர் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பில்லியும் சீமஸும் சேர்ந்த மாதிரி பார்ல பேசிட்டு இருக்காங்க. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, சீமஸ வர சொல்லி சொல்றாரு. ஏன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னு சொன்னதா வருவியா, வாடான்ற மாதிரி இவரும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஈரின் வீட்டுக்குள்ள புந்து வயலினை டேமேஜ் பண்ணது நீ தானேன்னு கேக்குறாரு. இவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். இவருக்கு ஒரு காயின் கிடைச்சது பாத்தீங்களா, அந்த காயின்ல இவனோட கைரேகை இருக்கிறதா இவர் போய் சொல்லிட்டாரு. நீ தானே அந்த காயினை திருடின, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோன்னு கேக்குறாரு. இவனும் ஆமான்னு சொல்லிடுறான். உனக்கு அந்த வீட்டோட கீயை யார் தந்தா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவன் அதுக்கு பில்லி தான் தந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆக மொத்தத்துல இவங்க திருடுறதுக்காக அந்த நாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்து அன்னைக்கு ஒரு மியூசிக் கேட்டது அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் சொன்னா பாத்தீங்களா, அது எந்த காலத்து மியூசிக் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இப்ப பில்லி மேலதான் டவுட் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஊரை விட்டு சீக்கிரமா போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாருல. இந்த கேஸை திரும்பி ஓபன் பண்ணிட போறாங்கன்னு தான் ஓட பாக்குறாரு. நம்ம எப்படியாவது விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் பில்லி தங்கிட்டு இருக்க வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. குப்பை தொட்டியில ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்கிறத லாங்ல இருந்து யாரோ கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அங்க இருந்து யாரோ கவனிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேருமே பயந்த மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபர் அங்கேயும் ஒளிஞ்சிருக்கான், வரமாட்டான். இப்ப ஈரினோ போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாங்க. இந்த நேரத்துல யாருக்கு கால் பண்றேன்னு கேக்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்க கால் பண்றாங்க. இப்ப கால் பண்ணோன்னா அந்த ஜெனிஃபர் சொன்ன ரிங்டோன் தான் அடிக்குது. இதுக்கப்புறம் மறைஞ்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி வந்துடுறாங்க. ஆக்சுவலா டாக்டர் லேடி தான் வந்திருக்காங்க. இந்த மியூசிக் ஆல்பம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்ததை ஈரின் கவனிச்சிருப்பாங்க. அதனால தான் இவங்க மேல டவுட் பட்டு இவங்களுக்கு கால் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த லேடியும் கன்னை வச்சு இவங்களை ஷூட் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈத்தனும் ஆச்சரியமா பாக்குறாரு. இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்பதான் நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பில்லி இந்த இடத்துக்கு வராரு. இவங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் தப்பிச்சு வேகமா ஓடிடுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி ஈரினும் இவங்க வீட்டை நோக்கி ஓடி வராங்க. இப்ப நல்லபடியா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி தகவல்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. தப்புஸ்டோன்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த லேடி இருக்காங்கல்ல, உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவங்களை கன்னால ஷூட் பண்றதுக்காக வராங்க. என்னை ஷூட் பண்ணி எதுவும் மாற போறது இல்ல, நான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டேன், அவங்க எப்பனாலும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின்னு சொல்லிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டல அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் கோவப்படுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஈத்தன் ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா, இவங்க அந்த நேரம் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இத பத்திலாம் இந்த டாக்டர் கிட்ட சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. அந்த ரிங்கையும் காமிச்சிருப்பாங்க. ஓர்ல அந்த இடத்துக்கு போனா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க, இது நடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாக்டர் லேடி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஈத்தனை பிடிக்கும். இந்த டைம் தான் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, பிண்டோரை ஓபன் பண்ணி உள்ள நுழைஞ்சிடுறாங்க. மறைச்சு வச்சிருக்க காயின் எல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ ஒரு காயினை தெரியாம விட்டுருப்பாங்க. அதே சமயம் ஜெனிஃபர் இருக்கா பாத்தீங்களா, ஓர்லாவை பார்த்தா அந்த பெல்ட்டை திரும்பி தரதுக்காக வந்திருப்பா. இதெல்லாம் ஜன்னல் வழியே இவங்க கவனிச்சிருப்பாங்க. ஜெனிஃபரும் வெளியே இருக்க இவங்களோட ரெட் ஷூவை கவனிச்சிருப்பா. அதே சமயம் உள்ள கால் வர சவுண்ட் கேட்டிருக்கோம், அதையும் கவனிச்சிருப்பா. ஓர்ல உள்ள வரதுக்குள்ள டாக்டரும் விஷத்தை கலந்துடணும் அப்படின்ற மாதிரி சரக்குல விஷத்தை கலந்துடுறாங்க. நார்மலா ஓர்ல கிட்ட தர மாதிரி தராங்க. ஓர்லாவும் ஃப்ரெண்டு தானே தராங்கன்ற மாதிரி குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா ஓர்லா நார்மலா இருக்காங்க. ஏன்னா ஓர்லா லைட்டா குடிச்சிருப்பாங்க, அதனால தான் நார்மலா இருக்காங்க. சரி நெரிச்சியே சாவடிச்சிடலான்ற மாதிரி அந்த பெல்ட்டை வச்சு நெரிச்சு இவங்க சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மலையில இருந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஓர்ல இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் ஈத்தன் நமக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா ஓர்ல குடிச்சிட்டு கிளாஸ்ல மீதி சரக்க வச்சாங்க பாத்தீங்களா, அதை தெரியாதனமா ஈத்தன் குடிச்சிருப்பாரு. இதை இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. ஈத்தன் எப்படியாவது ஈரனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இவரால் பியானோவை அசைக்க முடியும்ல, இந்த இடத்துல மியூசிக்லாம் வாசிக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா வாசிக்கிறதுனால ஈத்தனோட வேலைன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஈத்தன் நீ பக்கத்துல தான் இருக்கன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இவங்க கவனத்தை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. இந்த கேப்ல ஈரன் இருக்காங்கல்ல, அவங்க கையில இருக்க கன்னை புடிங்கிடுறாங்க. அதே சமயம் இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த டாக்டர் லேடியை லாக் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா இந்த டாக்டர் லேடியை இந்த இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது உங்களுக்கு சேர வேண்டிய ரிங் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எடுத்து தராங்க. அந்த ரிங் எல்லாம் லைட்டா மின்ன ஆரம்பிக்குது.
அப்பதான் ஓர்லா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணி இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. சந்தோஷமா சொர்க்கத்துக்கு போற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, ஓர்லாவோட பாட்டை வச்சுதான் பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல எல்லா பசங்களும் சேர்ந்த மாதிரி பாடுறாங்க. எச்சமா அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்ப இவங்களை பாராட்டுறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதாவது கிரிஃப் சாரும் வந்திருக்காரு, இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு. ரெண்டு பேருக்கும் இவங்களை பிடிச்சிருக்குல்ல, பாராட்டுற மாதிரி இவங்களுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.